சென்னை மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் மேலும் ஒரு கள்ள ஓட்டு பதிவாகியிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் மேலும் ஒரு கள்ள ஓட்டு பதிவாகியிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பார்த்திபன். இப்ப மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு கள்ள ஓட்டு பதிவாகியிருப்பதாக அண்மை தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? சென்னை மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில மேலும் ஒரு கள்ள ஓட்டு வாக்கு பதிவாகி இருப்பது பெரும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில ஏற்கனவே ஒரு பெண் ஒருவர் இந்த காரப்பாக்கம் பகுதியில தனது வாக்கினை மற்றொரு செலுத்தி விட்டார், கள்ள ஓட்டு போட்டிருக்கிறார்கள் என்று கண்டறிந்து வாக்குவாதம் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த எம்ஆர் தனியார் பள்ளி ஒன்று அமைந்திருக்கிறது. அந்த பள்ளியில இளைஞர் ஒருவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தன்னை மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில அடுத்தடுத்து இந்த கள்ள ஓட்டு பதிவாகி இருப்பது பெரும் ஒரு சர்ச்சைக்குள்ளாக பார்க்கப்பட்டிருக்கிறது. நெற்குன்றம் பகுதியை சேர்ந்தவர் பிரசாந்த். இவர் தனது அருகாமை இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்துக்கு, தனியார் பள்ளி அமைக்கப்பட்டிருக்க வாக்குச்சாவடி மையத்துக்கு வராங்க. அப்போது கையில் வைத்திருக்கக்கூடிய பூத் ஸ்லிப்பை காமித்து நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்கிறார். சிறிது தூரத்தில் வாக்களிக்கக்கூடிய செல்லக்கூடிய அந்த அறைக்குள் செல்கிறார். அந்த வாக்குப்பேட்டி இருக்கக்கூடிய அறைக்குள் சென்று அந்த பூத் ஸ்லிப்பை கொடுத்து சரிபார்க்கும் போது அந்த பூத் ஸ்லிப் இருக்கக்கூடிய அந்த ஆவண எண்ணிப்படி ஏற்கனவே இந்த வாக்கு பதிவாகி இருப்பதாகவும் என்பது குற்றச்சாட்டு வைக்கும் போது உடனே அவர் அதிர்ச்சி அளிக்கிறார். நான் இப்போதுதான் நின்று வரிசையில் 1 மணி நேரமாக வரிசையில் நிற்கிறேன், என்னுடைய வாக்கை மற்றவர் செலுத்தியிருப்பது எந்த விதத்தில் நியாயம் என கேட்டு அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். உடனடியாக அந்த வாக்கு பெட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரி உடனடியாக இவருடைய வாக்குத்தத்தம் முற்றினில் அங்க போலீசார் பேச்சுவார்த்தை உடன்பட்டாங்க. அப்பொழுது போலீசார் இவர் வாக்கு யார் செலுத்தியது என்று அதிகாரியிடம் கேட்டபோது அதிகாரி குறிப்பாக இது இவருடைய வாக்கை மற்றொரு செலுத்தி விட்டார் என்ற ஒரு அலட்சியமான பதில் தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் இத்தனை அந்த ஒரு பூத் ஸ்லிப் வைத்துக் கொண்டு அந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 9 பேர் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இவருடைய வாக்கினை யார் செலுத்தியிருப்பார், சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்யுங்க, எனக்கு என்னுடைய வாக்கை யார் செலுத்துகிறார் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர் பெரும் பரபரப்பு ஏற்படுது. உடனடியாக அதிகாரிகள் அவருக்கு உள்ளே அழைத்து சென்று நாங்கள் காத்திருந்து அவருக்கு வாக்கு போடுவதற்கான ஏற்பாடுகள் நாங்க செய்து தருகிறோம் என்று தெரிவித்திருக்கிற அடிப்படையில் அவரை நீண்ட நேரம் அந்த பகுதியில் இருந்து காத்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பார்த்திபன்.